எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஒரு மனுஷன் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு, நான் நிறைய தோத்துக்கிட்டே இருக்கேன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவமானப்படுறேன், அசிங்கப்படுறேன், நிறைய பேர் இப்ப அப்படிதான் நம்ம கிட்ட வருவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் நமக்கு உயரத்துக்கு தான், அதாவது அடுத்து உயர போறோம் அப்படிங்கிறது அவங்களால உணர முடியல. சரிங்களா? இப்ப திருச்சியில பாத்தீங்கன்னா ஒரு பாத்திர கடை வச்சிருந்தாரு ஒரு ஐயா ஒருத்தர். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு பார்ட்னரோட சேர்ந்து அவர் வச்சிருந்தாரு. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடும்பத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள், அது இல்லாம மருத்துவ செலவு அவருக்கு அதிகமாயிடுச்சு. அப்ப என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கடன் வாங்குறாரு பார்ட்னர் கிட்ட. கடைசியில பாத்தீங்கன்னா பிரச்சனை ஆகி பார்ட்னரை வெளியே அனுப்பிச்சாரு. சரிங்களா? இப்ப அவரு ஜாப்லெஸ், அதாவது வேலை இல்லாம போயிட்டாரு. அவருக்கு எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பாத்திர கடைக்கு சப்ளை பண்ண வராங்க, அந்த பொருள்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த பாத்திரங்கள்லாம் விற்கிறதுக்கு, சேல்ஸ் பண்றதுக்காக எல்லாம் அலுமினியம், வெண்கலம், பித்தளை, இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நாள் அவருக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு, ஐயா எங்கேங்க கடையில் இருக்கீங்களா, எங்க இருக்கீங்கன்னப்ப, இல்லைங்க நான் இந்த மாதிரி வெளியே வந்துட்டேன், கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே, ஏன்னா எல்லாமே போயிடுச்சு அவர் கையை விட்டு. ரொம்ப சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாருமே அவர் ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் அவர் நம்ம கிட்ட வந்தாரு. அப்ப நம்ம சொன்னோம், ஒண்ணும் இல்லைங்க, நீங்க அந்த போய் வேலை செய்யுங்க. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த போன் பண்ணவர் பாத்தீங்கன்னா, எங்க ஃபேக்டரியில நீங்க வேலை செய்ய முடியுமான்னு கேட்கிறாரு. இவர் எப்படா நம்ம ஒரு முதலாளியா இருந்துட்டு எப்படி நம்ம போயிட்டு அந்த கடையில போய் வேலை செய்யறது, ஒரு எம்ப்ளாய் எப்படி இருக்குதுன்னு அவருக்கு ரொம்ப மனதளவுல ரொம்ப வேதனைப்படுறாரு. அப்ப நம்ம சொன்னோம், நீங்க போங்க, வேலைக்கு போங்க. ஏன்னா அவர் அசிங்க பண்ணோம், இன்னும் அசிங்க பண்ணோம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டார் ஆளு, என்னடா இது லைஃப் அப்படின்னு. அப்ப நம்ம சொன்னோம், நீங்க போங்க, ஒரு வருஷம் எனக்காக டைம் கொடுங்க, நீங்க ஒரு வருஷம் அங்க இருங்க அப்படின்னா, வேற வழியே இல்லை, நீங்க போய் தான் ஆகணும் அப்படின்னோடனே அவரு ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார். அந்த ஃபேக்டரி ஓனர் நான் நீங்க ஓனரா இருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு சலுகையும் தரமாட்டேன், சம்பளம் 15,000 ரூபாய், 15,000 சம்பளம். இவர் பாருங்க, இவர் நிறைய பேருக்கு சம்பளம் கொடுத்து ஒரு பெரிய அளவுல இருந்தவர், கடைசியில இவருக்கு ஒரு 15,000 சம்பளம், எல்லா எம்ப்ளாயிஸோட தான் இவரும் படுத்துக்கணும், எல்லாமே சாப்பிட்றதுல இருந்து எல்லாமே அந்த எம்ப்ளாயிஸோட தான் அவருடைய அந்த காலம் தள்ளப்படுது. கரெக்டா பாத்தீங்கன்னா அவர் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவார், ஐயா நான் பேசாம வேற ஏதாவது வேலைக்கு போலாமா, இல்ல வேற ஏதாவது பண்ணலாமா, என்னால முடியல, ரொம்ப சிரமமா இருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏன்னா ஃபேமிலிலையும் கொஞ்சம் அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பிள்ளைங்க கூட பாத்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சிக்கலாயிடுச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட ஆரம்பிக்கிறாரு. நம்மளும் அப்பப்ப சொல்லிட்டே இருக்கோம், மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அவர் ஃபோன் பண்ணிடுறாரு. அப்ப நம்ம என்ன பண்றோம், இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. கரெக்டா அந்த ஒரு வருஷம் முடிய போற நேரத்துல பாத்தீங்கன்னா, அந்த ஃபேக்டரி முதலாளிக்கு ரொம்ப உடம்பு முடியாம போகுது, அவரால் இனிமே செயல்பட முடியாது அப்படிங்கிற கண்டிஷனுக்கு அவர் உடல்நிலை போயிடுது. ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். அவரால் எந்த ஒரு வேலையும் வேகமா செய்ய முடியாது, அப்படியே வெளியே எங்கேயும் போக முடியாதுங்கிற நிலைமை அவருக்கு வந்துருச்சு. இந்த ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா இவருடைய பெர்ஃபார்மன்ஸ், ஏன்னா இவருக்கு முதலாளியா இருந்ததுனால எப்படி நிர்வாகம் பண்றதுங்கிறது அவருக்கு தெரியும். சரிங்களா? இது அந்த ஃபேக்டரி முதலாளிக்கும் தெரியும் இல்லைங்களா? ஏன்னா ஒரு பாத்திர கடை வச்சு நல்லபடியா சேல்ஸ் பண்ணி நல்லா கொண்டு போயிட்டு இருந்தார். அவர் எந்த ஒரு தவறுமே அவரான செய்யல, இது முன்ன பண்ண அவருடைய முன்னோர்கள் பண்ணது, இந்த மாதிரி கர்மா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நம்ம முன்ன பண்ணது இப்ப நமக்கு சிக்கலாயிடுச்சு, அவங்க முன்னோர்களோ இல்ல இவங்க முற்புறையில பண்ணதோ அவங்களுக்கு அந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய சிக்கலை கொடுத்துருச்சு. அவர் நல்ல மனுஷன் தான், ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறது இல்லை, ஒரு சிகரெட்டு அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்மோக்கிங் அந்த ஹேபிட் எதுவுமே கிடையாது. சரிங்களா? எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம அவர் சிக்கலை மாட்டிக்கிட்டார். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க அடுத்து யார அந்த நிர்வாகத்தை யார் மெயின்டைன் பண்றதுன்னு பார்க்கும்போது, ஏற்கனவே 5 வருஷம் 10 வருஷம் வேலை செஞ்சவங்களாம் அங்க இருக்கான். ஆனா அவனுக்கு என்னன்னா அந்த வேலை செய்ய மட்டும்தான் தெரியும். நீங்க ஒரு வேலை சொன்னீங்கன்னா அவன் அந்த வேலை செய்வான், அவ்வளவுதான். ஆனா அது பத்தாது, நிர்வாகமும் நடத்த தெரியணும், வேலையும் தெரியணும், நிர்வாகமும் நடத்த தெரியணும் போது, அப்ப இவரை தான் கூப்பிட்டு என்ன பண்றாங்க, ஐயா நீங்க என்ன பண்ணுங்க, பார்ட்னரா சேர்ந்துக்க முடியுமா, ஏன்னா என்னோட சூழ்நிலை இப்ப சரியில்லை, யாரையும் நம்பி என்னால கொடுக்க முடியல, ஏன்னா மருமகன் சரியில்லை, மக ஏன்னா மருமகன் சரியில்லைங்கும் போது என்ன பண்ண முடியும், மக அவங்களோட இருக்காங்க, மகன் எனக்கு மகன் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா,
என்கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம கிட்ட கேட்கறாரு. கேட்கும்போது நம்மளும் சரின்னு சொல்லிருங்க அப்படின்னும். அதே மாதிரி இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு ஒரு பார்ட்னராக இப்ப வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. 50% அவருக்கு வந்து இப்ப அவருக்கு ஷேர் ஹோல்டர் ஆயிட்டாரு, எந்த ஒரு முதலீடும் இல்லாம. சரிங்களா? அதனால எப்பயுமே நம்ம வந்து அசிங்கப்படுறோம், அவமானப்படுறோம்னா நீங்க பாருங்களேன், கரெக்டா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அதிகபட்சம் 5 வருஷத்துல நீங்க பெரிய ஆளா. அதிகபட்சம் நான் சொல்றது. சரிங்களா? மினிமம் 1 இயர், ஒரே ஒரு வருஷம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம கத்துக்கணும். நம்ம என்ன பண்றோம், பெரும்பாலான ஆட்கள் என்ன பண்றோம்னா, போச்சே நிம்மதியா அது போச்சே இது போச்சேன்னு வேதனையிலேயே காலத்தை தள்ளுவோம். அப்படியே பண்ணி 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 கடைசியா பாத்தீங்கன்னா டெய்லி புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிரும். நம்ம மட்டும் புலம்புறது இல்லாம கூட இருக்கவங்களையும் காலி பண்ணி அவங்களோட லைஃபையும் காலி பண்ணிடுறோம். சரிங்களா? உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா நிச்சயமா சொல்ல முடியும், நீங்க நிறைய விஷயத்த அதில் கத்துக்கலாம். சரிங்களா? நிறைய விஷயம் கத்துக்கலாம். நீங்க நல்லா இருக்கும் போதுதான் எந்த விஷயத்தையும் கத்துக்க முடியாது. சரிங்களா? அதனால நிச்சயமா சொல்ல முடியும், ஒரு கஷ்டம் வரும்போது அதனுடைய தொடர்ச்சி வந்து நிச்சயமா வெற்றி தான். சரிங்களா? அதனால நீங்க தோத்துட்டோம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்க வேணாம். கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நிச்சயம் வெற்றி தான். ஆனா அதை நம்ம முதல்ல உணரணும், நம்மளால முடியும் அப்படிங்கிற அந்த வாய்ப்பை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கணும், இல்லைன்னா வாய்ப்பை உருவாக்கணும். சரிங்களா? நிச்சயமா அந்த சின்ன திறமை இருந்தாலே நிச்சயமா ஜெயிச்சிடலாம். சரிங்களா? இவர மாதிரி நிச்சயம் ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி இப்ப சப்போஸ் ஏன்னா அவர் தான் நமக்கு ஜாதகம்லாம் அனுப்பிச்சு விட்டாரு, நம்ம பார்த்தோம். ஒருவேளை இந்த மாதிரி ஐயா எனக்கும் இந்த மாதிரி தான் நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து பஞ்சமி, ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நம்மளுடைய கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா வாராகிக்கு வந்து பஞ்சமி ஹோமமும், அதே மாதிரி ராகு கேதுக்கு வந்து பரிகார ஹோமமும் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நம்ம நடத்துவோம். வர 14ஆம் தேதி 14/2/2024 அன்னைக்கு ஒரு பெரிய ஹோமம் பண்ண போறோம். நிச்சயமா கலந்துக்குங்க. நிறைய தடைகள் வந்து உங்களை விட்டு விலகி போயிடும், கொஞ்சம் கொஞ்சமா விலகும். நீங்க கஷ்டப்படுறது கத்துக்க தான். நீங்க அதை கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலே நிச்சயமா ஜெயிச்சலாம். அதை விட்டுட்டு நீங்க புலம்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வாய்ப்பு கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாதகத்தை வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. தயவு செஞ்சு ஃபோன் அதிகம் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருங்க, நம்ம அதை பத்தி பேசுவோம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.